நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோன்னா வாழை இலைக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. எல்லா விருந்து உபசரிப்பு எல்லாமே பார்த்தோன்னா நம்ம வாழை இலையில் தான் நடத்துகிறோம். வாழை இலைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, வாழை இலையில் சூடான உணவெல்லாம் பரிமாறும்போது வாழை இலை வந்துட்டு அந்த சூட்டில் வெந்து அதில் இருக்கிற கால்சியம், சிட்ரிக் அமிலம் மற்றும் விட்டமின் ஏ இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு உணவுக்கு கடத்துது. வாழை இலையில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கிறது, வயிற்றுப்புண் இருந்தால் சரியாயிருது. வாழை இலையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால செல் சிதைவு ஏற்படாமல் காப்பாற்றி நம்மளை நீண்ட நாள் வாழ உதவுது. மேலும் தோலை பளபளப்பாக வச்சுக்கொள்வதற்கும் இது உதவுது. வாழை இலைக்கு மட்டும் நம்ம ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா, மற்ற இலைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாழை இலையில் மட்டும்தான் மரத்திலிருந்து வெட்டின பிறகு கூட ஆக்சிஜனை வெளியிடுற தன்மை இருக்குது. வாழை இலையில் சாப்பிட்றதுல இவ்வளோ பயன் இருந்து கூட நம்ம அதை பயன்படுத்துகிறதே இல்லை. எப்போவாவது விசேஷத்தில் மட்டும்தான் நம்ம வாழை இலையில் சாப்பிட்ருக்கோம். சமீப காலமாக பார்த்தா ரசாயனம் கலந்த பேப்பரை அழகாக வாழை இலை மாதிரி செஞ்சு அதில் சாப்பிட்ருக்கோம். இதனால் நம்மளுக்கு கெடுதல் மட்டும்தான் கிடைக்குது. வாழை இலையில் சாப்பிடும்போது சூடான உணவு பட்டு எந்த இடம் அந்த இலையில் கருப்பாகுதோ அந்த இடத்துல இருக்கிற சத்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வாழை இலையில் சாப்பிடாமலேயே அதில் இருக்கிற முழுமையான சத்தையும் நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வாழை இலை இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழை இலையை எடுத்து இட்லி பானையோட அடித்தட்டோட அளவை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க. இப்படி சின்னதாக வெட்டுறதுங்காட்டி நம்மளுக்கு ஆவி சுலபமாக வெளியேறதுக்கு உதவுது. வாழை இலை பெருசாக இருந்துச்சுன்னா ஆவி மேலே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தூள் இலைகளை பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தூளாக இருந்துச்சுன்னா இட்லியோட சுவை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இட்லி பானையில் தண்ணீர் ஊற்றி அடித்தட்டை வைக்கலாம். அது மேலே வாழை இலையை வைக்கணும். அடித்தட்டை துணி கொண்டு மூட வேண்டியது இல்லை. அதுக்கப்புறமா மேல் தட்டில் வழக்கம் போல் நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அடித்தட்டில் நம்ம இட்லி ஊற்றாதங்காட்டி நம்மளுக்கு இட்லி சுட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக ஆகும். ஆனால் வாழை இலையில் இருக்கிற எல்லா சத்துக்களோடு சேர்ந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான இட்லி கிடைக்கிறது. இப்போ இட்லி வெந்தாச்சுங்க. இட்லி வெந்தவுட இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா இட்லியோட நிறமோ சுவையோ எதுவும் மாறி இருக்காது. நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதிகப்படியான சத்துக்கள் அடங்கி நம்மளுக்கு அந்த இட்லி கிடைக்குது. இப்போ முதல் தடவை இட்லி சுட்டு முடித்த உடனே பார்த்தோன்னா வாழை இலையோட நிறம் கொஞ்சம் பழுப்பாக மாறி இருக்குது. இதே இலையை நம்ம மற்றொரு முறை இட்லி செய்யறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது முறை பயன்படுத்திய பிறகு பார்த்தோன்னா இப்போ நமக்கு பழுப்பு நிறம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மூன்றாவது முறைக்கு நம்ம புதிய இலையை பயன்படுத்துறது நல்லது.